பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமலேக்கனை மேற்கொள்வதில் மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி இருந்த பொழுது அமலேக்கன் தோற்று போகிறான். அவனுடைய கை தளர்ந்த பொழுதோ அமலேக்கர்கள் மேற்கொண்டார்கள் என்று யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் கை தளர்ந்து போயிற்றோ, நீங்கள் உங்கள் உறுதித்தன்மையை இழந்துட்டீங்களோ, திரும்பவும் உங்கள் கை உயர்த்தப்படட்டும். திரும்ப அந்த உறுதித்தன்மைக்குள்ளே வாங்க. நம்ம சில காரியத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம தியானித்து வருகிறோம். மன உறுதி தேவை, உத்தமத்தில் உறுதி தேவை, வழியிலே உறுதி தேவை, நடைகளிலே உறுதி தேவை, தேவனை பற்றி கொள்வதில் உறுதி தேவைன்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வரோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நான் வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு வேதத்தை திருப்பிக்கோங்க. 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபம் பண்ணுவதிலே உறுதி, ஜபம் பண்ணுவதிலே உறுதி. பிரியமானவர்களே, இந்த ஜபம் பண்ணுறதுல உறுதி இருந்துச்சுன்னா அமலேக்கனை நம்ம மேற்கொண்டலாம். கொஞ்சம் ஜபம் தளர்ந்துச்சுன்னா, உங்கள் ஜப ஜீவியம் குறைஞ்சதுன்னா, நீங்கள் ஜபிக்கிற நேரம் குறைஞ்சதுன்னா, ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட்டீங்களே அது குறைஞ்சதுன்னா, கண்டிப்பாக அமலேக்கன் மேற்கொண்டுருவான். அமலேக்கன் மேற்கொள்வதற்கு காரணமே நம்ம ஜபக்குறைவு தான். நீங்கள் யோசிக்கிறீங்களா, பிரச்சனை ஜாஸ்தியாகுது, என்னை மேற்கொள்ளுது, என்னால் அதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நீங்கள் போராடுறீங்களா? சிலர் பிரச்சனையை ரொம்ப எளிதாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. காரணம், அவர்கள் தேவ சமூகத்தில் உட்கார கற்றுக்கொண்டவர்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி அதில் தளர்ச்சி வந்துச்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கி அமலேக்கனை ஜெயிக்கணும். அவன் மாம்சத்துக்குரியவன். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் குறையும் பொழுது இவன் மாம்சத்திலே போராடி நம்மளை மேற்கொண்டுருவான். அதனால் அவனை நம்ம ஒரு நாளும் மேற்கொள்ள இடம் கொடுக்கவே கூடாது. அதனால் இன்றைக்கி இந்த அப்போஸ்தலர் 2:42 பாருங்கள், ஜபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? உறுதியாய் தரித்திருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல இருக்கிற அந்த உறுதித்தன்மையை நம்ம எப்போ இழக்கிறோம் தெரியுமா? ஜெபத்தில் விட வேறு விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது, முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதில் முதன்மையாய் அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய அந்த ஜப ஜீவியங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்களே, நீங்கள் அமலேக்கன் மேற்கொள்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ப்ரேயர் லைஃப் குறையுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த நேரங்கள் குறைகிறது, ப்ரையாரிட்டி குறையுது, ப்ரையாரிட்டி போகுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிறீங்களா? ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் ஜெபிக்கிறத இன்னும் ஜாஸ்தியாக்குங்க. இன்னையிலேருந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நான் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன், என் ஜபம் குறையக்கூடாதுன்றதில் உறுதியாக இருங்க. பாருங்கள், இயேசுவும் சரி, ஆதி அப்போஸ்தலர்களும் சரி, ஜெபத்துக்காக வழக்கமாய் கூடுகிற இடங்கள் இருந்தது. அவர்கள் வழக்கம் போல என்று ஜெபிக்கிற இடத்தை குறித்து ஆவியானவர் மிக அழகாய் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ப்ரேயர் அப்படின்றது ஒரு வழக்கமாக மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? ஜப நேரத்தில் பிரச்சனை வந்துச்சு, தடை வந்துருச்சு, அல்லது வேறு ஏதாவது குறுக்கிட்டுச்சுன்னா ஜபத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்களோ, ஜபத்தை தாண்டி மற்ற காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் எழுப்புதலை சந்தித்ததுக்கு காரணம் ஜபத்திலே உறுதியாக இருந்தார்கள். பிசாசால் மேற்கொள்ள முடியலை, அமலேக்கன் தோற்று போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமலேக்கனை ஜெயிக்கிறதற்கு
ஜெபிங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஜெபிங்க. ஜெபிக்கணுன்ற ஆர்வம் வரும்போது உடனே போய் முழங்கால் படிட்டுருங்க. ஜெபிக்கணுன்ற அந்த எண்ணம் வரும்போது அந்த நேரத்தை கடத்திடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்பான் பண்ணாதீங்க. ஜெபிக்கணுன்ற அந்த எண்ணம் வருதா? சிலவங்க சொல்லுவாங்க, ஜெபிக்க ஆசையாக இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஜெபிக்க ஆசையாக இருக்குதா? அந்த ஆசையை கொடுக்கறதே ஆவியானவர். பிசாசு ஜெபிக்கிற ஆசையை தரமாட்டான். ஆசையாக இருக்குதா? அந்த நேரமே முழங்கால் படியிட்டுறணும். கர்த்தருடைய பிள்ளைகளை போஸ்ட்பான் பண்ணிட்டா அந்த ஜெப நேரம் வராது. சிலவங்க சொல்லுவாங்க, நைட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன், டைம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுறேன், நைட் படுக்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ காலையிலேருந்து ஜெபம் பண்ணாமல் ஒரு நாளை முடிக்கும்போது மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு படுத்தா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப பெருமைக்காரர்கள்னு அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லியிருக்கிறார், என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ தேவனை கேளுங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க, எனக்கு இந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க, இந்த பெலன் தாங்கன்னு கேளுங்க, எனக்கு இதில் ஆசீர்வாதம் தாங்கன்னு கேளுங்க, இந்த வேலையை செய்ய போகிறேன், ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க, உண்மை இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் போய் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் தேவனை மன்றாடுங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபத்தில் உறுதியாருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எப்போல்லாம் நம்ம ஜெபம் குறையுதோ அப்போல்லாம் அந்த அமலேக்கன் மேற்கொள்கிறான். எனவே ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜெபத்தில் மன உறுதியாயிருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்து ஜெபம் பண்ணுங்க. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஜெபிக்க அவர் ஏவுகிறார், நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு கேட்பீங்களா? இந்த அனுபவத்துக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க, நான் நிறைய ஜெபிக்கணும்னு கேளுங்க, ஜெபம் பண்ண வைப்பார். நீங்கள் ஜெபிக்க 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 தான் அந்த அமலேக்கனை மேற்கொள்ள முடியும். அந்த அமலேக்கன் தோற்று போவான். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எபேசியர் 6:18. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தந்திருக்கிறீர். அதை கடைப்பிடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தில் ஆண்டவரே காணப்பட்ட இந்த உறுதியற்ற தன்மைகள் மாறட்டும். ஆண்டவரே, தேவைக்காக மாத்திரம் உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எப்போதும் சகல விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெபித்தே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். இன்டர்வியூவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.